ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அரசிக்கு புதுசாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லபடியாக போய்ட்டுருக்கும்போது தான் அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அரசி பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தபோது தான் குமார் வந்து அவங்கக்கிட்ட நடுவில் வந்து உள்ளே வந்து அதை இதையும் சொல்லி பிரச்சனை பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அரசியோட அம்மாவும் அப்பாவும் போய் குமார் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இங்கேயே கொன்று புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு, இதுதான் கடைசியாக இருக்கணும், இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அரசி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதா வந்து அவங்க அண்ணாங்கிட்ட வந்து சொல்லும்போது தான் அவங்க அண்ணா எல்லாம் போய் பேசி அரசியை சமாதானப்படுத்த போகிறாங்க. இங்கே பாருமா அரசி, எதாக இருந்தாலும் மறந்துரு, இப்போ தான் போய் அப்பா அம்மாவும் பேசிட்டு வந்திருக்கிறாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ எப்போ கலகலன்னு இருக்கிற பொண்ணு ஒன்று இந்த மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமா, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எல்லாத்துலேருந்து நம்ம தானே வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அரசிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அரசி வந்து இல்லை, என்னை விட்டுருங்க, கொஞ்சம் நாள் கழிச்சு நானே மாறிடுவேன், நார்மலாகிடுவேன் அப்படின்னு சொல்லி அரசி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சரி வேண்டாம், நான் வேணால் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாட்டு பாடட்டுமான்னு சொல்லி உங்கள் அண்ணன் கேட்குறாரு. இல்லை வேண்டாம் நாங்கள் வேணால் டான்ஸ் ஆடட்டுமான்னு அவங்க மாமாவும் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரி கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுடலாம், அப்போ தான் அரசி நார்மலாவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அவங்க அண்ணியெல்லாம் இருக்காங்க. அப்போ தான் ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சு யாருன்னு பார்த்தா அரசிக்கு புதுசாக நிச்சயம் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை தான் கூப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அண்ணி வந்து சரி நீ எடுத்து பேசு, பேசாமல் இருக்காத, என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன இவங்ககிட்டலாம் இதை மறைச்சிட்டோம், எப்படி நான் பேசுகிறது அப்படிங்கிறாங்க. நீ எதை பற்றி யோசிக்காத, எடுத்து எது கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கேளு, என்ன நடந்துச்சு என்ன நடந்து எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி சொல்கிறாங்க. அரசி வந்து யோசிச்சுட்டு ஃபோன் எடுத்து பேசும்போது தான் மாப்பிள்ளை கேட்குறாரு, உங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தேன், வரும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சந்தோஷமாக உங்களை பார்க்க வர போகிறேன்னு அவ்வளோ ஒரு பிரியத்தோடு வந்தேன், ஆனால் வந்து இப்படி ஆகி போச்சு. அவர் நம்ம ஒரு தடவை பேசும்போது வந்து குறுக்க தடுத்தும் போது எனக்கு புரியல, நீங்கள் இப்படி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்க என்கிட்டேருந்து, சொல்லுங்கள், அவர் சொல்லி தான் தெரியும்மா, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா, என்ன இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் உங்கள் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரே செகண்டில் உடச்சிட்டிங்க, நான் என்ன பண்ணுறது, இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களே, எதாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் உண்மை என்னன்னு சொல்லி, இப்போ கூட நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நானாக கூப்பிட்டு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க, எனக்கு இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு என்ன பேசுகிறது ஒன்றுமே புரியல, எனக்கு அப்படியே ஒரே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் சரி எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டு அவங்க அண்ணன் எல்லாம் வர சொல்லி அவங்க ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே புரியல, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பேசினது தப்பு அப்படிங்கிறாங்க. எனக்கே அங்கே என்ன நடக்குது, உண்மையிலேயே உண்மை எது போயினே தெரியல, நான் எதுவுமே தெரியாமல் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த நிலைமையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி விடுங்க, என்ன இருந்தாலும் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை நீங்கள் வந்து மறுபடியும் மறைச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. கல்யாணம்லாம் யாருக்கும் ஆகலைங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்கு முதல்ல இருந்தே ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை பழி வாங்கிடணும்னு சொல்லி தான் குமரவேல் வந்து எங்கள் அரசிக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே அரசியை கடத்திட்டு போய் தாலி வச்சு நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி மிரட்டி அந்த கல்யாணத்தை நிறுத்தினார். அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரச்சனையே தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ அரசியை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இதெல்லாம் எங்கள் யாருக்கும் பிடிக்காது, நாங்கள் வந்து அவங்க ஃபேமிலிக்கு நமக்கு சுத்தமாகவே ஆகாது, இதுதான் நடந்த உண்மை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசி கல்யாணம்லாம் ஆகலை, கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அரசி அவர் கடத்திட்டு போயிட்டார், இதுதான் நடந்தது, இதுக்குள்ளே தான் இது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அன்றைக்கி அண்ணனும் கதிரும் உங்களை வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் அப்போ அது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இது உங்களுக்கு தெரியாமல் போயிருங்கிறதுக்காக தான் இப்பவும் வந்து கூப்பிட்டு சொல்கிறோம்,
இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியோட மாமாவை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அரசி வந்து இவங்க வந்து எங்கள் அக்கா பசங்க, இவங்கெல்லாம் குமார் வந்து எங்கள் அண்ணன் பையன், இவங்க 2 ஃபேமிலிக்கும் ஆகாது. இவங்க 2 பேர்த்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது நான் ஒருத்தன் மட்டும்தான். குமார்லாம் வந்து ரொம்ப கிறுக்கன், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இதுதான் நடந்துச்சு, வேறெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து, இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு இதை மறைச்சிங்க, எங்கள் வீட்டில் வந்து தப்பாக நினைப்பாங்கல்ல, இந்த மாதிரி இப்போவே இவ்வளோ ஏமாத்துகிற பொண்ணுக்கு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்வு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லை மறைக்கணுன்ட்டு இல்லைங்க, இதை வந்து நம்ம உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலான்ட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டே வந்து சொல்லாதது தப்பு தான், அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம், சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எங்கள் அரசி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இது ஒரு சின்ன விஷயந்தான், சரி உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை வந்து, இப்போவாது சொன்னீங்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் என்ன ஏதுன்னு புரிய வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்கிறாரு. இன்னும் எபிசோட் இதோட முடிஞ்சுது. நாளைக்கு எபிசோட், நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை.